இன்னைக்கு மட்டன் ஸ்பெஷல். கொஞ்சம் ஆனியன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இது கூடவே நம்ம வந்து ஒரு 1 or 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். அது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆன பிறகு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அது வெங்காயம் கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து வெங்காயம், இது சோம்பு எல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி இது மிக்சிங் போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது போயிட்டுருக்கோம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட மட்டன் போட்டு நல்லா சாப்பிட்டு இது கொஞ்சம் ஆகட்டும். இது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட், அப்புறமா மட்டன் மசாலா எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மட்டன் போட்டு மட்டன் போட்டாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ண வாட்டரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மல்லிகா பிரியாணி ஹோட்டலில் அந்த கொடுப்பாங்க இல்லைங்களா, கிரேவி, மட்டன் கிரேவி, அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம். ஆகிட்டுருக்கு. இது மேலே நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் என் ஸ்டைலில் கட் பண்ண டொமேட்டோஸு சேர்த்துப்பேன். கொஞ்சம் அப்புறமா கிரைண்ட் பண்ணி ஊற்றிடுவேன். இது கொஞ்சம் ஜஸ்ட் அப்படியே வேகட்டும். டொமேட்டோ அப்படியே வேகட்டும். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கிரைண்ட் பண்ணது மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு தக்காளியை கட் பண்ணணும், ஒரு தக்காளி இப்படி கிரைண்ட் பண்ணால் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். அதனால் ஓகே, இந்த ஸ்டேஜில் கிரேவி வந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கிறோம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஓகே, தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் பார்த்துட்டு ஸ்பைஸ் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணி வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் வேணும்னு சால்ட் போட்டுட்டு குக்கர் மூடிடுவேன். அவ்வளோதான். இதில் வந்து சில பேர் வந்து திக்காக வேணும்னு கேட்பாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணியாக போடலாம், நாட்டி ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா வாட்டரியாக. அதனால் நல்லா வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி. பாருங்கள், நல்லா இப்படி இந்த அளவுக்கு தண்ணி. ஸோ திக்காக வேணும்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் தான் விடுவேன் நான். எனக்கு வந்து சாஃப்ட் மட்டன், அதனால் 3 விசில்ஸ் அவ்வளோதான். ஓகே, ஆன பிறகு பார்க்கலாம். பாய். ஆச்சு, குக்கர் மூடிட்டோம். இப்போ விசில் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். நான் சமையலானு எப்போவுமே கிச்சன் க்ளீனாக வச்சுடுவேன். பாருங்க, எல்லாம் துடைச்சாச்சு. சாதம் இந்த பக்கம் இருக்குது. எல்லாம் துடைச்சாச்சு. நீட்டாக வச்சிடலாம். ஸோ ரெடி. நல்லா தண்ணியாக சூப்பர் மட்டன் கிரேவி ரெடி. ஓகே, ஆவி பறக்க போட்டுட்டு வந்தாச்சு. டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர், சூடாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. சூடு. ஓகே, பாய்.